தேர்தலுக்கு முன்னாடியே தோல்வி பயத்துல பொய் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக தன்னுடைய தில்லுமுள்ளு வேலையை காட்டியிருக்கு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஆசி பெற்ற வேட்பாளராக, பசுமநாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளராக, மண்ணின் மைந்த படைப்பாளி, எழுத்தாளர், விவசாயி என பன்முக தன்மை கொண்ட ஐயா தங்கர்பச்சான் அவர்கள் களமிறங்குறாங்க. கடலூர்ல இவரை எதிர்த்து எவரும் போட்டியிட்டு வெல்ல முடியாது என்கின்ற சூழ்நிலை இருப்பதனால என்ன செய்யறதுன்னே தெரியாம இப்படியான பொய்ச்செய்தி எல்லாம் ஒரு கும்பல் பரப்பிட்டு இருக்கு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தங்கர்பச்சான் அவர்கள் போட்டியிட இல்லைன்னு ஒரு பொய்ச்செய்திய பரப்பிட்டு இருக்கிறாங்க. களம் இறங்குவதற்கு முன்பாகவும் சரி, களம் இறங்கிய பின்பாகவும் சரி, யோசிக்கக்கூடிய கூட்டம் அல்ல பாட்டாளி கூட்டம். இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வண்ணமா தன்னுடைய ஸ்டைலே தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு தங்கர்பச்சான் அவர்கள். இந்த பொய் செய்தி பரப்பி கொண்டிருந்த நேரத்திலேயே தங்கர்பச்சான் அவர்கள் அதற்கு மறுப்பும் தெரிவிச்சு இந்துஸ்தான் டைம்ல ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில களம் என்னது, கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எனக்கு போட்டியே கிடையாது என்று அதுல பதிலும் சொல்லியிருக்கிறார். அந்த பேட்டியினுடைய சுருக்கத்தை அவர் அளித்த பதில மட்டும் நம்ம பார்ப்போம். தானே புயல் உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் கடலூர், விழுப்புரம் மக்களுக்காக களப்பணி செய்துள்ளேன். அம்மக்களின் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறேன். இந்த மக்களுக்காக தேர்தலில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறேன். நெய்வேலியை பாலைவனமாக்கிவிட்டு கையில் திருவோடு கொடுத்துவிட்டு போகிறது. ஏற்கனவே எடுத்த நிலங்கள் போக மறுபடியும் நிலங்களை எடுக்கும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இதில் உள்ள பிரச்சனைகள் நான் சென்று நாடாளுமன்றத்தில் பேசினால் புரிய வைக்க முடியும். கடலூர் சிப்காட் சுற்றுச்சூழல் சீர்கேடு பகுதியாக உள்ளது. அதனை சரி செய்ய வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். கடலூரில் அதிகம் விளையும் முந்திரி கொட்டை வெறும் மூட்டை 6000 ரூபாய்க்கு விற்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து நம்மூர் விவசாயிகளை கொன்று கொண்டு இருக்கிறார்கள். பலா விளைச்சலால் யாருக்கும் 5 வயசாய் கூட வருமானம் கிடையாது. விவசாயியாக உள்ள நான் களத்தில் இறங்கினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். இது சவாலாக இருக்க வாய்ப்பே இல்லை. சவால் என்று எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு மக்கள் மிகவும் நெருக்கமாக உள்ளார்கள். நான் இந்த மண்ணில் விளையாடியவன், தோப்பில் அலைந்தவன். இது என்னுடைய மண். இந்த மண்ணின் விவசாயி நான். எனக்கு சவால் என்று எதுவும் இல்லை. கடலூர் மக்களுக்கு எது தேவை என்பது எனக்கு தெரியும். அதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். எதிரில் நிற்கும் வேட்பாளர்கள் எதற்கு நிற்கிறார்கள் என்பதையும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று ஐயா தங்கர்பச்சான் அவர்கள் தெளிவாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தங்கர்பச்சான் அவர்கள் மிக தீவிரமாக தேர்தல் களத்துல இறங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதும் அத்தனை மக்களும் சொல்ல கேள்விப்பட முடிகின்றது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய தொகுதியாக மாறியிருக்கு.